என்ன இவ என்னதான் பண்ணியா? அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு 4 துணியை துவைச்சு போட்டுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ரொம்ப சோம்பேறியால இருக்கா. ஒரு வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சு அடுத்த வேலையை பார்த்தோன்னு இல்லையே. இப்பவே இப்படி இருந்தா பிறவு எப்படி இருப்பா இவா? என்னத்த சொல்லனே தெரியல. ஒரு வேலையும் செய்ய தெரியாதது கொண்டு வந்து என் தலையில கட்டி வச்சுட்டாவ. நம்ம ஒண்ணு சொல்லி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. சொன்னாலும் புரிய மாட்டேங்கி. ஏன் தான் இது இப்படி இருக்கோ தெரியலையே. ஷில்பா, 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 வேலையில முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். முடிச்சிட்டா வர வேண்டியதானே? அங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தேன் தே. அப்படியே சாஞ்சனா தூக்கம் வந்துட்டு. உட்கார்ந்தே தூங்கிருவியா? இல்ல தே, ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அதான் அப்படியே வரங்கிட்டேன். ஆமா, 4 வேலை செய்யறதுக்குள்ள டயர்ட் ஆயிரும். என்ன 40 வேலை இருக்கு. என்னது 40 வேலையா? ஆமா, மாட்டு கொட்டாயெல்லாம் கிளீன் பண்ணணும். எல்லாத்தையும் பேருக்கு சுத்தம் பண்ணிட்டு சாணி எல்லாம் அள்ளி போடணும். மாட்டெல்லாம் குளிப்பாட்டணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. வா. ஏத்தே, இதுக்கு மேலலாம் என்னால வேலை செய்ய முடியாது. ஏன்? ரொம்ப டயர்டா இருக்கு தே. நான் போய் படுக்க போறேன். காலையில இருந்து வீட்டை பெருக்கி தொடச்சிருக்கேன். பாத்திரம் கழுவி இருக்கேன். துணியை துவைச்சிருக்கேன். 3 வேலை தானே செஞ்சிருக்கா? 3 வேலையா? ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டேன். இங்க பாரு, இது எல்லாருமே தினமும் வீட்டுல பண்ற வேலைதான். இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. வா என் கூட. அந்த மாட்டு கொட்டாயை மட்டும் பெருக்கி அள்ளி போட்டுட்டு நல்லா கழுவி விடு. அதுக்கு பிறகு போய் நீ ரெஸ்ட் எடு. நான் நீ எந்த வேலையும் வாங்க மாட்டேன் இதுக்கு மேல. ராத்திரி கூட நானே சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிடுறதுக்கு மட்டும் நீ இறங்கி வந்தா போதும். இல்ல தேய், இதுக்கு மேல என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. எப்படிதான் நீ உங்க அம்மா வளர்த்தாவளோ தெரியல. ஒரு வேலையும் உன்னால செய்ய முடியாதா? காலையில இருந்து நிறைய வேலை செஞ்சுட்டேன். இதுக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாது. நானும் நீங்க சொல்றீங்களேன்னு ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனி நான் வேலை செய்ய மாட்டேன் தேய். நான் போய் படுக்க போறேன். என்னது, படுக்க போறியா? ஆமா, டயர்டா இருக்கு. நான் போய் படுக்கேன். சரி, ஒரு 1/2 மணி நேரம் படுத்துட்டு வா. இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு போய் ரெஸ்ட் எடு. முடியாது தேய், என்னால வேலை செய்ய முடியாது. வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதுகெலும்பெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, காலும் வலிக்குது, நிக்க முடியல. குடிஞ்சி துணி அலசுனது எப்படிலாம் வலிக்குது தெரியுமா? இதுக்கு ஒரு வாரமாவது நான் ரெஸ்ட் எடுக்கணும். என்னது, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணுமா? ஆமா தே, செஞ்ச வேலைக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தாதான் சரி வரும். நான் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன் ஒரு வாரத்துக்கு. இனி சமைச்சு என் ரூமுக்கு கொடுத்து விட்டுருங்க. நான் அங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இங்க பாரு ஷில்பா, இன்னைக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி அதுல ஒரு நியாயம் இருக்கு. நாளைக்காவது நீ வேலை செய்யணும்ல. அது என்ன ஒரு வாரம் கழிச்சு செய்யறேங்க? ஒரு வாரம் கழிச்சு என்னால செய்ய முடியாது தேய். என்னது, ஒரு வாரம் கழிச்சு செய்ய முடியாதா? ஆமா, என்னாலலாம் இனி வீட்டுல வேலை பார்க்க முடியாது. நானும் வீட்டு வேலைன்னா ஏதோ ஈஸியா இருக்கும்னு நினைச்சு என்னால முடியல. இதெல்லாம் என்னால தினமும் பண்ணவும் முடியாது. இப்ப நீ என்னதான் சொல்ல வரா? வீட்டு வேலை செய்யறதுக்கு வேலைக்கார வேலை வைங்க. அதெல்லாம் வைக்க முடியாது. எங்க வீட்டுல எல்லாம் வேலைக்கார வேலை வைக்க மாட்டோம். வீட்டு வேலையை வீட்டுல இருக்க பெண்கள் தான் செய்யணும். இவ்வளவு நாளா நான் செஞ்சேன், இனி நீ செய். இவ்வளவு நாளா செஞ்சிருக்கியல்ல, இனி செஞ்சா என்ன? நீங்களே செய்யுங்க. நானே செய்யறதுக்கு எதுக்கு மருமகன் உன்னைய கட்டி இங்க கூட்டிட்டு வரணும்? அப்போ நான் வேலை செய்யறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். இல்ல வேலைக்காரியாக்க தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களா? என்ன பேச்சுல ஒரு மாதிரி தினுசா இருக்கு. வேலை செஞ்சு தினுசா மாறிட்டு. என்ன வேலை செஞ்சியா? அப்படி என்ன பெருசா வேலை செஞ்சுட்டா?
இவ திங்கிற தீனிக்கே நான் இது வரைக்கும் வீட்டை ஒண்ணுமே சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்த மருமவளாச்சே, இதுக்கெல்லாம் குறை சொல்லக்கூடாது சாப்பிடுற விஷயத்தெல்லாம் நினைச்சு நான் அதை விட்டுட்டேன். வேலையாவது செஞ்சுட்டு சாப்பிடுவான்னு பார்த்தா இவன் என்னடா இப்படி பேசிட்டு போறாளே. இதுக்கு மேலாம் இது சரி வராது. இப்படியே விட்டோம்னா அவ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்லி படுத்துக்கிடுவா. நம்ம தான் அவளுக்கு கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு போட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டாளா? சீ, என்ன பிள்ளை இவெல்லாம். இந்த வேலை கூட செய்யாதவ வேற என்ன வேலை செஞ்சிருவா இவ? எப்படிதான் வளர்த்தாவன்னு தெரியலையே. முதல்ல அவியலுக்கு போன் போட்டு கேட்டுறட்டு. செய்முறைதான் ஒன்னும் சரியில்லைன்னு பார்த்தா பிள்ளை வளர்ப்பும் சரியில்லை. அவியிட்ட சொல்லி உடனே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லணும். ஏம்மா, உனக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? எதுவும் வேணாமா, உட்காரு உட்காரு. அப்ப சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தரட்டுமா? பணியாரம் சுட்டு தரட்டுமா? என்ன சொல்லி உனக்கு பணியாரம் சுட்டு தெரியுமா? ஆமாம்மா, போன தடவை ரோசா பக்கா சுட்டாவ்ல, அதை பார்த்து நானும் கத்துக்கிட்டேன். அழகா குண்டு குண்டா சுடுவா அவிய. உனக்கும் பிடிக்கும்ல? ஆமா, பணியாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாவு அரைச்சு பிடிக்க வைக்கணுமே. இப்போ உடனே பிடிச்சிடுவா. அம்மா, நான் ரவை பணியாரம் சுட்டு தரேன், அது உடனே சுட்டுறலாம். ஓ அப்படியே, சரி சரி சரி. பரவ சுடலாம். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அம்மா பேசாடி இருக்கு. என்னம்மா? இந்த பாருமா எவனிமா, இந்த வீட்ல அந்த குஷ்பு சரியில்லை. அது சரோஜினி பிள்ளை வாழ வந்த பிள்ளையை தட்டி விட்டாள்வே. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வாழ தான் வந்திருக்க. யாருமே இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு நினைச்சு தரத்துற மாதிரி இருக்கு. அது அக்காலாம் அவளை இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை இந்த வீட்ல. சரோஜினி பிள்ளை என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் எல்லாரும் ஒரே சண்டையா தான் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ என்னடான்னா அந்த பிள்ளை தட்டி விட்டாச்சு. அடுத்து நீ தான் வெளியே இருந்து வந்தவ இந்த வீட்ல இருக்கா. உன்னை ஏதாவது அவ சொல்லிட போறா செஞ்சிட போறான்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால தூங்கும்போது கூட கொஞ்சம் முழிச்சே இருக்க மாதிரி பாத்துக்கமா. அம்மா, குஷ்பக்காக்கு ஆரம்பத்துல இருந்தே சரோஜினியை பிடிக்கல. அதனால தான் அவ என்ன செஞ்சாலும் தப்பு தப்புன்னு சொல்லி அவளை மட்டம் தட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த லெட்ரு எழுதுனது கூட குஷ்பனியாக தான் இருக்கும்னு எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. அவளை பிடிக்காததுனால தான் இப்படி செஞ்சுட்டாங்களோன்னு எல்லாரும் நினைக்காங்கம்மா. அது இங்க கல்யாணம் முடிஞ்சு வந்து கொஞ்ச நாளையில அவங்க பிள்ளைகளை அடிச்சுட்டாலாம். அதுல இருந்து சரோஜினியை கண்டாலே குஷ்பக்காக்கு பிடிக்காது. அவ என்ன செஞ்சாலும் சரி அதுல ஒரு குறை கண்டுபிடிப்பாவ. நல்லதே செஞ்சாலும் ஏச்சி தான் விழும் அவளுக்கு. அவளுக்கு மட்டும் இல்லம்மா, அவங்க அம்மைக்கு ஏச்சி விழும். ஒரு நாள் நேரடியா வீட்டுல போய் சண்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காவ. ஐயோ, இப்படி நடந்துச்சு. இதெல்லாம் சரியில்லம்மா. இந்த வீட்டுல குஷ்பக்கா மட்டும்தாம்மா அப்படி இருக்காங்க, மத்த யாரும் அப்படிலாம் கிடையாது. குஷ்பக்கா என்ன சொன்னாலும் அத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனந்த் மச்சானும் நம்ப மாட்டாங்க. என் பொண்டாட்டி அப்படிலாம் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப கூட பெரிய பழிய அவங்க மேல தூக்கி போட்டுட்டாங்க. ஆனாலும் என் பொண்டாட்டி அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போய் தனியா வச்சிருக்காங்க. அம்மா, குஷ்பக்காக்கு என் மேல எந்த கோபமும் இல்லை. அவங்க ஒரு நாளும் என்கிட்ட மூஞ்சி காட்டினது இல்லை. என்கிட்ட கோபமாவும் பேசினது கிடையாது. ஆனா அந்த சரோஜினிட்ட கோபமா தான் பேசுவாவ. என்கிட்ட கூட சரோஜினி சரி கிடையாது, அவட்ட பார்த்து பழகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் சரோஜினி நல்லவதா. இவங்க தான் ஏன் அப்படி புரிஞ்சுக்காம பண்றாங்கன்னு தெரியல. அவர்கிட்ட எதுக்குமா உஷாரா இருக்கணும்? எதுக்குமா? இந்த மாதிரி லெட்டர் கிட்ட எழுதி வாம்பு சேட்டு குடுத்து போறவே. ஐட்டமா சொல்லியே. இதே இது சூரிய மாப்ள மேல ஏதா தப்பா சொல்லி உனக்கு ஒரு லெட்டர் போட்டவனே என்ன பண்றது? ஆனந்த சொல்லி ரெண்டு பேரும் உஷாரா இருக்கணும். என்னம்மா சொல்ற? அப்படி இல்லாம நடக்கும். நடந்துட்டே அந்த வீட்ல நடந்துட்டானே இருக்கு. அது சரோஜினி பிள்ளை சின்ன பிள்ளை. சிலி சிலினே அது ஆட்ட ஓடி சுத்திட்டு இருந்துச்சு. அத பிடிச்சி ஆனந்த கட்டி வச்சிட்டாவே. கட்டி வச்சு கொஞ்ச நாளையில அந்த பள்ளி விட்டு வெளிய அனுப்பி விட்டாவே. அதே மாதிரி உன் மேல உன் புருஷன் மேல பள்ளி போட்டவனே என்ன பண்ணே? ஐட்டமா சொல்லி அம்மா சொல்லி கொஞ்சம் கேளு. சரிம்மா, குஷ்பக்கா என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். குஷ்பக்கா வேற யார் சொன்னாலுமே நம்பாத. நீ யோசி, எது உண்மைன்னு கண்டுபிடி. இந்த மாதிரி எந்த லெட்டர் கிட்ட வந்தாலும் நம்பிராத, யார் எது சொன்னாலும் நம்பிராத. சரிம்மா. போமா, பணியார சீட் எடுத்துட்டு வா. ஒன்னு சொல்லியும் கேட்டுக்க. உன் புருஷனை மட்டும் பத்திரமா பாத்துக்க. யார் என்ன சொன்னாலும் அவர் மட்டும் கை விட்டுறாத, அவர் உன்னை கை விட்டுற கூடாது. சரிம்மா. என்ன தீதி, சம்மந்தி அம்மா போன் அடிக்காவ? என்ன விஷயமா இருக்கும்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில்பா போன போட்டு புலம்புனா. வேலை செய்ய முடியல, கஷ்டமா இருக்கு, அப்படி இருக்கு, நீ வந்து கூட்டிட்டு போனல சொன்னாவா? இது எதுக்கு இப்ப போன் அடிக்காவன்னு தெரியலையே. அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? சரி, அட்டன் பண்ணி பேசுவோம். சம்மந்தி போன் போட்டு எடுக்கலனா அதுக்கு ஏதாவது நடப்பாவே. என்ன ஏதுன்னு கேப்போம். ஹலோ சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நானே உங்களுக்கு போன் அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே அடிச்சிட்டீங்க. என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? ஐயோ சம்மந்தி, என்ன இவ்வளவு கோவமா கேட்காவே? ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாளோ? பியாதி எடுப்ப என்ன பிரச்சனை பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையே.
என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? என்ன சம்மந்தி ஏன் இப்படி பேசுறீங்க? என்னதான் நடந்துச்சு? பேசாம கொஞ்சமா செய்வாவே. உங்க மாவ செஞ்ச வேலைக்கு நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேனேன்னு சந்தோஷப்படுங்க. அவ என்ன செஞ்சா தெரியுமா? என்னாச்சு சம்மந்தி? என்ன செஞ்சா? என் வீட்ல 25 தோசை திங்க, 5 கிலோ பிரியாணி இருந்தாலும் அசால்ட்டா சாப்பிட்டியா? 30 சப்பாத்தி கால் வலிக்க நின்னு சுட்டு போட்டாலும் அசராம சாப்பிட்டியா? சம்மந்தி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒருத்தர் கூட சாப்பிடுவாவ, ஒருத்தர் குறைச்சு சாப்பிடுவாவ. என் மவ அப்பத்துல இருந்து அப்படிதான் நல்லா சாப்பிடுவா சம்மந்தி. எங்க வீட்ல எல்லாம் அவளுக்கு நிறைய செஞ்சு வச்சிருவோம். அவ பசிக்கும் போதெல்லாம் அடுப்பாங்கரைக்கு போய் போட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவா. சாப்பாட்டுக்குலாம் இப்படி சொல்றீங்களே சம்மந்தி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ சாப்பிட்டதுக்குலாம் நாங்க ஒண்ணுமே சொல்லல. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டு போட்டோம். ஆனா திங்கிறதுக்கு தக்கன வேலையாவது செய்யணும். ஏன் அவளுக்காகவாது அவ சமைச்சுக்கிடணுமா இல்லையா? ஒரு வேலை வீட்ல பார்க்க மாட்டேங்க. இன்னைக்கு ஒரு 2-3 வேலை செஞ்சுட்டாலாம். அத திரும்ப நான் வேலை செஞ்சுட்டே ரெஸ்ட் எடுக்க போறேன் சொல்லிட்டே இருக்கா. இந்த மாட்டு கொட்டாயை மட்டும் பெருக்கிட்டு போய் ரெஸ்ட் எடுமான்னு சொன்னேன். உங்க மவ அதுக்கு எந்த வேலையும் இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, நான் இதுக்கே ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியா? சம்மந்தி அப்படியே சொன்ன? ஆமா அப்படி சொல்லிட்டா உங்களை போய் படுத்து கிடக்கா. இது மட்டும் இல்ல, இதுக்கு மேல வீட்ல ஒரு வேலை கூட அவ செய்ய மாட்டாளாம். அவளால எந்த வேலையும் செய்யவும் முடியலையா? ஏன்னு கேட்டதுக்கு எங்க வீட்ல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எங்க அம்மையே நீ எந்த வேலையும் வாங்க மாட்டான்னு சொல்லியா? அது மட்டும் இல்ல, தின்ன தட்டை கூட கொண்டு போய் வைக்க மாட்டாளாமே. கையை கழுவி வைப்பாளா, நீங்க தான் எடுத்துட்டு போவீங்களா? இதெல்லாம் ஒரு பேச்சுக்காகுமா? இங்க வந்துட்டு அதே மாதிரி கையை கழுவி வைக்க முடியுமா? யார் கொண்டு போய் ஊத்துவா? நானே என் புருஷன்மா? சம்மந்தி இல்ல சம்மந்தி, அவட்ட நான் பொறுப்பா நடந்துக்கமா எந்த வேலை சொன்னாலும் செய்யுன்னு சொன்னேன். அவ இப்படி சொல்வான்னு எதிர்பார்க்கவே இல்ல. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இங்க உங்க மவ எவ்வளவு பொறுப்பா வேலை பார்க்கான்னு உங்களுக்கே தெரியும். ரூம்ல போய் படுத்து உறங்கிட்டு இருக்கா. கேட்டா வேலைக்காரிய வைங்க, என்னால வேலை செய்ய முடியாது இதுக்கு மேலன்னு சொல்லியா? 2 வேலை செய்யறதுக்குள்ள எந்த பிள்ளையும் இப்படி சொல்லாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வச்சுட்டு எங்களால சமாளிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு வந்து உங்க மகளை கையோட கூட்டிட்டு போயிருங்க. சம்மந்தி அப்படிலாம் சொல்லாதுங்க சம்மந்தி. கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருக்கேன். கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சுக்கிட்டதுக்கா நான் வந்து புத்தி மாதிரி சொல்லி விட்டுட்டு வரேன் சம்மந்தி. இதுக்கு மேல அவ எல்லா வேலையும் செய்வா. இங்க பாருங்க, எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இல்ல. உங்க மவா என்கிட்ட ரொம்ப திமிர எடுத்து பேசிட்டு போறா. இதுக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டாலும் வேலைக்காரி வைக்கணுமா, இல்லனா நான் செய்யணுமா? இவ்வளவு நாளா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க தானே செஞ்சியா, இனியும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போறா. அவளால வேலை செய்ய முடியலையா? இது வரைக்கும் செஞ்சதுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணுமா? இந்த மாதிரி பேச்செல்லாம் இங்க ஆகாது. தயவு செஞ்சு வந்து உங்க மகளை கையோட கூட்டிட்டு போயிருங்க. கல்யாணத்துக்கும் நீங்க ஒண்ணுமே ஒழுங்கா செய்யல, நகை நட்டு ஒழுங்கா போடல, பொருளும் ஒழுங்கா வாங்கி கொடுக்கல, நாங்க கேட்ட அந்த காரையும் வாங்கி தரல, எதுவுமே நீங்க உருப்படியா செய்யல. பத்தாததுக்கு உங்க மகளோட டார்ச்சர் வேற தாங்க முடியல. தயவு செஞ்சு அவளை வந்து கூட்டிட்டு போயிருங்க. எனக்கு வீட்டு வேலை செய்யாத பிள்ளை வேண்டாம். சம்மந்தி அப்படியே சொல்லாதங்க சம்மந்தி. கஷ்டப்பட்டு என் பிள்ளைய உங்க வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். புவசுக்குன்னு ஒரு சின்ன தப்புக்காக இப்படி எல்லாம் பேசாதங்க சம்மந்தி. அவ சின்ன பிள்ளை, விவரம் இல்லாம ஏதோ செய்யா. நான் வந்து அவளை சொல்லி எடுத்து திருத்தியேன். கூட்டிட்டு போனா சொல்லாதங்க சம்மந்தி. என் பிள்ளை நல்லா வாழணும் தான் நான் கட்டி கொடுத்துருக்கேன். இப்பவே நான் கிளம்பி வாரேன். நான் அவட்ட பேசுறேன் சம்மந்தி. இதுக்கு மேல அவ எந்த தப்பும் செய்ய மாட்டா, நான் பாத்துக்கிட்டேன். போன வைக்க சம்மந்தி, உடனே புறப்பட்டு வாரேன். ஏமா என்னாச்சுமா? யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? அது ஏன்பா கேக்க? உன் தங்கச்சி மாமியார் இருக்காவல்ல, அவியதே இப்ப பான் அடிச்சாவ. என்னாச்சுமா? எதுவும் பிரச்சனையா? ஆமாப்பா பிரச்சனைதான். உன் தங்கச்சி பத்தி தான் உனக்கே தெரியுமே. வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டா. அதே மாதிரி அங்க பையன் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாலாம். அவிய கேட்டதுக்கு வேலைக்காரவியல வைங்க, என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கா. மாப்பிளைக்கு அம்மா பான் அடிச்சு தாம் தூம்னு குதிக்காவே. ஏமா என்னாச்சு? பெரியதாரே இப்படி பேசுனா எந்த மாமியாருக்கு தான் கோவம் வராம இருக்கும்? உன் தங்கச்சி பேசுறதெல்லாம் ரொம்ப அநியாயமான விஷயம். இத்தனைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன் அடிச்சா. என்னால வேலை செய்ய முடியல, அங்க இருக்க முடியல, வந்துட்டுமான்னு கேட்டா. நான் நல்லா பிடிச்சி திட்டி ஒழுங்கா வேலையை பாருன்னு சொன்னேன். அதே மாரி அங்க போய் படுத்துக்கிட்டு வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னாலாம். கேட்டா வேலைக்கார வேலை வச்சுக்கிடுங்க, என்னால வேலை செஞ்சு போட முடியாதுன்னு சொல்லியிருக்கா. அதைய சொல்லி வருத்தப்படியாவே. நான் கேட்ட மாதிரி சீர் சிறுவாடு தான் உங்களால கொடுக்க முடியல, நல்ல பிள்ளையாவது இவ இருப்பான்னு பார்த்தா இவ இப்படி இருக்கான்னு சொல்லியாவே. ஏமா இப்ப என்னமா பண்றது? என்ன செய்ய? நேரடியா தான் போய் பார்த்து பேசணும். அது என்கிட்ட போன்ல உங்க மகளை வந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லியாவே. அது எப்படிமா கூட்டிட்டு வர முடியும்? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல. கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவ ஒழுங்கா வாழணும்ல. என் உயிரெல்லாம் வாங்கியா? அவிய சொல்லி வருத்தப்படியாவே.
எதுக்குமா? நான் போய் புத்திமதி சொன்னாதான் உன் தங்கச்சி கேப்பா. இல்லன்னு வச்சுக்க அவன் வாழ்க்கையே போயிரும். அவிய துரத்துனாலும் துரத்தி விட்டுருவாவே. வாப்பா போவோம். சரிங்கம்மா, வாங்க போலாம்.